நாவப்பழத்துக்காக வெளியில் இந்த கொடியை கட்டினாலும் கட்டினோம். ஒரு மதியம் போல் என்ன பண்ணுறோம், ஒரு கோலை எடுத்துகிட்டு சரி நாவப்பழம்லாம் உலுக்கி பார்க்கலாமேன்னு உலுக்கி பார்த்தது தான். அப்படியே நாவப்பழம் மழை போல் எங்கே பார்த்தாலும் கொட்டிடுச்சு. காலங்காத்தாலுமே இதில் நிறையா கிடைக்கும். சரி கொஞ்சமாக உலுக்கி நம்ம இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொடுக்கலாமேன்னு சொல்லி உழுக்கிறது தான். செம்ம நாவப்பழம் வந்துச்சு. இதை தினமும் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு ஒரு 2 நாளாக செம்ம சளி பிடிச்சிக்கிச்சிங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. அவங்க இந்த அடிப்பட்ட பழத்தை தான் தினமுமே எடுத்து சாப்பிடுவாங்க. இதை கொடுத்த உடனே முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்னதான் நம்ம வச்ச மரம் இல்லைனாலும் நம்மக்கிட்ட கிடைக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அதில் பார்க்குற சந்தோஷமே தனிதான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நாவப்பழத்தெல்லாம் உலுக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போல்லாம். அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதால பசங்களுக்கு ஆஃப் டே ஸ்கூலு வெஜ்ஜு தான் இன்றைக்கி. ஸோ அதனால் சூடா சாதத்தோட காரக்குழம்பு அப்பளம் கோஸ் கேரட் பொரியல் வச்சு சிம்பிளாக முடிச்சாச்சு. சாயந்தரம் போல் கொஞ்சம் விதைகள்லாம் போட வேண்டியது இருந்தது. தக்காளி விதைகள்லேயே நிறையா விதைகள் இருந்துச்சு. அதில் ஒரு வெரைட்டி எடுத்து ட்ரெயில் போட்டுக்கிட்டு இருந்தேன். இது கொஞ்சம் முளைச்சி வந்துச்சு அப்படின்னா நாற்று வந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் நம்ம கொல்லையில் நடலான்னு அந்த வேலை தான் போயிட்டு இருந்தது.